தலைமை தாங்கியிருக்கின்ற திருப்பூர் தமிழர் அறிவித்தோழர் கண்ணன் அவர்களே, சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்திருக்கின்ற பன்மொழி வித்தகர் அறிவுச்சி ஆற்றல் வித்தவர் தோழர் தேவராஜன் அவர்களே, அலுவலகம் சிரித்த தோழர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தராஜ் அவர்களே, மாநில செயலாளர்களே, மாவட்ட செயலாளர்களே, ஒன்றிய நகர இடைக்கழக பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலகட்டம் மிகவும் ஒரு முக்கியமான காலகட்டம். அனைவரும் மக்கள் பிரச்சனையில் பார்வையாளர்களின் பங்கை எதிர்பார்க்கிறார்கள். அனைத்து திராவிட கட்சிகளும் பார்வையாளர்களுடைய உறுதுணை நமக்கு தேவை என்று என்கின்ற காலகட்டத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு பிற கட்சிகளாலோ அல்லது பிற அமைப்புகளாலோ எந்தவித இடைஞ்சலும் இல்லை. நம்மவர்களாலேயே பிற இளைஞர்களை எல்லாம் தாண்டி இந்த சிறப்போடு எழுச்சியோடு தேவர் திருமகனார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் மூக்கியார்கள் அவர்களுடைய கொள்கையும் உயர்த்தி முடித்த பொலிபொழித்த செக்கொடியும் ஏற்றி வந்திருக்கின்ற அனைத்து தோழர்களும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்திலே பங்கேற்பது கடமையாக எண்ணி வந்து கலந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நிலையில் நம்மை எதிர்நோக்கி இருக்கின்ற பிரச்சனைகள் ஏராளம். கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை எல்லாம் அரசுடைமையாக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு நபர் நீதிபதி சந்துரு அவர்களுடைய அறிக்கையை அரசு நிராகரிக்க வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும் என்ற காலகட்டம். அதுவும் போக முதல் சுதந்திர போராட்ட வீரர் தொடங்கி புலித்தேவர் தொடங்கி வேலு நாச்சியார் மருது சகோதரர்கள் தொடங்கி இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் பாடுபட்டு இந்த மாணவர் கூட்டத்தை இந்த முக்குளத்து சமுதாயத்தை குற்ற பரம்பரையாக சித்தரித்த அவங்கிலேயே கற்று அதில் அந்த சட்டத்தை இன்றும் அரசு அதிகாரிகள் இதை ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு விரோதமான அந்த இனமாக கருதி என்கவுண்டர் முதற்கொண்டு முக்குளத்து சமுதாயத்தவர்களையே பிரயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எப்படி இந்த ஒரு தைரியம் வந்தது என்றால் ஒரு அரசியல் பின்னணி, ஒரு கட்டமைப்பு இல்லை முக்குளத்தோருக்கு பின்புலமாக என்று எண்ணிக்கொண்டு முக்குளத்தோரை எதிர்ப்பு செய்து மற்றவர்களை பயமுறுத்த நினைக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அகில இந்திய பார்வையாளர் முக்குளத்தோருக்கு நெருக்கத்தை இடைவெளி உண்டு பண்ண வேண்டும் என்று சில அதிகாரிகள் நினைத்துக் கொண்டு மனித உரிமை மீறி போலி நிகழ்வு செய்து கொண்டு வருகிறார்கள். அதையெல்லாம் முக்குளத்து சமுதாய மக்களுடைய கொத்தளிப்பை முதலமைச்சர் அவர்களை சந்தித்து மிக விரைவிலே அரசு அதிகாரிகளுடைய பாரபட்சமான நடவடிக்கைகளை எடுத்துரைப்போம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு முன்னாள் பொதுச் செயலாளர் கதிரவர்கள் மீது அடுக்கடுக்காக பொய்களை கூறி விளக்கம் கூற யாருக்கும் தேவையில்லை என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு அவசரமாக அவர் மீது அவசியம் உடனடியாக மத்திய குழு நடவடிக்கை எடுத்து அகில இந்திய பார்வையாளர் சீரான அரசியல் மக்கள் சக்தியாக மக்களுக்கான போராட்டம்